Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பாத்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி தான் பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா அதுவும் teakadai ஸ்டைல்ல பண்ண போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் முதல்ல அதுக்கு ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல சன்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுறலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம ஊத்தி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு பொரிக்கும்போது நல்ல கிறிஸ்பா கிடைக்கும். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா ஊத்தாச்சு. இப்போ இதல வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சமா கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் இதல பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்ல கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் மெஷரிங் கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சிருக்கேன் அதையும் போட்டுறலாம் இதல கொஞ்சமா நான் வந்து பெருங்காய பொடி போடுறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்போ நான் கொஞ்சமா ஃபுட் கலர் போடுறேன் உங்களுக்கு தேவைனா போட்டுக்கலாம் வேணானா விட்டுறலாம் இப்போ இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நாம பேக்கிங் சோடால எதுவும் போட தேவையில்லை ஏன்னா நம்ம போட்டோம்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் இழுத்த மாதிரி இருக்கும் அதனால பேக்கிங் சோடா போடாமலே நல்லா தான் இருக்கும் இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கணும் அப்படியே ஊத்திர வேணாம் அப்படி தண்ணி ஏறும் அதனால தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊத்தி அப்படியே mix பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா குயிக்கா பண்ணிடலாம் வெங்காயம் கட் பண்ற டைம் தான் பாத்தீங்கன்னா mix பண்ணி டக்கு டக்குன்னு போட்டுறலாம் இப்போ பாருங்க மாவு இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் எடுத்து இந்த மாதிரி தட்டி போற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி எல்லாம் பாத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து கடாயில வந்து ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து நம்ம மீடியமா போட்டுட்டு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி தட்டி தட்டி பஜ்ஜி மாதிரி போடுறது தான் இப்போ நம்ம அந்த பஜ்ஜை மெதுவா ஒண்ணொண்ணா அப்படியே திருப்பி விட்டுறலாம் அப்பதான் ஈவனா நமக்கு வேகும் இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா திருப்பறதுக்கு வரும் இப்போ பாருங்க ரெடி ஆயிருச்சு எடுத்தலாம் நம்ம டீக்கடை வெங்காய பஜ்ஜி ரெடிங்க இப்போ பாருங்க நாம செஞ்ச இந்த டீக்கடை வெங்காய பஜ்ஜி பாருங்க நல்லா சாஃப்ட்டா வாதிங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் வெளியில நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா டீ போற டைம்ல டக்குன்னு பண்ணிரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க